இந்த திருவிழியானது நன்றிடுதலாக 6 மிகான் கொடுக்கிறார்கள். இந்த திருவிழியை கொடுக்கின்றார்கள். மிகான் இருக்காராங்க. ஹாப்பி பர்த்டே. மற்றும் பிராங்க்லின் ஷகில் அவருடைய திருமண நாள் இருக்காங்களா? முன்னவாங்க. ஓகே, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. மற்றும் லோக்நாதன் மேரி பிரேமா அவருடைய 42ஆம் வெட்டிங் ஆனிவர்சரி இருக்காங்களா? வாங்க ஃப்ரெண்ட் ஃபஸ்ட் வச்சுக்கலாம். ஓகே, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. மற்றும் ஜெயபால் சாந்தகுமாரி அவருடைய 21ஆம் வெட்டிங் ஆனிவர்சரி இருக்காங்களா? 21st வெட்டிங் ஆனிவர்சரியா? First bench. இந்த புதுசில் வந்த பொழுது இந்த சிக்கானவங்கெல்லாம் இருந்தாங்க தெரியுமா? சமயத்தை கொஞ்சம் கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க தெரியுமா? இந்த பிராங்கி குடும்பம் தான் வந்து பே 25,000 rupees இந்த கிஃப்ட் வாங்கிட்டு ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்யூ. இந்த ஃபேமிலி எதுவும் பண்ணாங்க, எனக்கு அவனே இல்லை. எனக்கு தேங்க்யூ. மற்றும் இந்த மரித்த டேவிட் ராஜ் அவர்களுக்காகவும் வில்சனுடைய ஆன்மாக்காகவும் திருவள்ளியில் போட்டிருக்கின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருச்சபை இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். காரணம் வந்து இன்று வந்து திருச்சபை வந்து சென்ட் பயஸ் X விழாவை கொண்டாடுகிறது. இவர் வந்து 1835 பிறந்து 1914 இருந்தவர். இவர் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் 10 பிள்ளைகளே 2வது குழந்தையாக பிறந்தவர். ரொம்ப பாவர்ட்டி, ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம். ஆனால் இருந்தாலும் அவங்க வீட்டில் வந்து அவ்வளோ விசுவாசம். திருச்சபைக்காக ஏதாவது செய்யணுன்றதுனால அந்த சின்ன பையனை வந்து சும்மா ஒரு ஹாஸ்டலில் அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே இருக்க குருவானர் வந்து இந்த பையனுக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குருவாக்குறதுக்காக அவரை வந்து அனுப்பி விட்டார். 14 வயசுலேயே வந்து அவர் குருமடத்துக்கு போய் அங்கே வந்து அவர் ஃபிலாசபி தியாலஜிலாம் படிக்கிறாரு. ஆனால் இருக்கிற பசங்க அவர் ரொம்ப ஹைலி இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறாரு. அதனால அவரை வந்து கூட சீக்கிரமாக அவரை ஒரு அசிஸ்டன்ட் பேரன்ஸ்டாக போடுறாங்க. அங்கே போட்டும் பொழுது அவருடைய வேலைகள் நிறைய செஞ்சு பொழுது அங்கே இருக்க பேரன்ட்ஸ் பார்த்து அவர் வந்து ப்ரொமோட் பண்ணுன்றதுக்காக அவரை வந்து விக்கெட் ஜெனரல் ஆகிறதுக்காக இம்மீடியட்டாக அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அவர் விக்கெட் ஜெனரல் ஆகிட்டு பிறகு நிறைய விஷயம் அவர் செஞ்சுட்டு வந்தார். அதாவது இன்றைக்கி திருச்சபையில் இருக்கிற கேட்டிசம், இவர் தான் வந்து உலகத்தில் இருக்க எல்லா பிள்ளைங்களும் வந்து கேட்டிசம் போகணும் அப்படின்னு அவர் தான் கொண்டு வந்தார். அது இல்லாமல் சிறு பிள்ளைகள் வந்து 7 வயசுலேயே வந்து கம்யூனியன் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது இல்லாமல் சென்னையில் வந்து ஒரு புது ரெவல்யூஷனரி ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான எஜுகேஷன், அவங்க ஸ்டே பண்ணுறது எல்லாமே இன்றைக்கி இருக்கிற எல்லா மெட்ராலஜிலாம் அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அது இல்லாமல் இந்த கொயர், இந்த கிரிகோரியன் சார்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதும் அவர் தான். அது இல்லாமல் இந்த நிறைய பாஸ்டல் கேர்னால் மக்களுக்கு என்ன நீடு இருக்குன்னு பார்த்து அதை செஞ்சு பண்ணுவார். அது ஆயிட்டு அவர் செஞ்ச வேலைகளில் பார்த்து அப்போ இருந்த போப்பாண்டவர் வந்து அவர் 26 வயசுலேயே அவரை வந்து பிஷப் ஆகினார். அவர் பிஷப் ஆகிட்ட பிறகு நிறைய வேலைகளை கொடுத்தார். இந்த லா ஆர்டர்ஸ், அதாவது இந்த லேண்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து சர்ச்சுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்து அந்த மாதிரி நிறைய, அதாவது பொலிட்டிக்கலில் எல்லாமே நிறைய பாசிட்டிவ் ஒர்க் பண்ணிட்டு வந்தார். அதாயிட்டு பிறகு அவரை வந்து கடைசியில் வந்து அவர் டாக்டரேட் கூட படித்தது கிடையாது. அவர் படித்தது வரும் ஃபிலாசபி தியாலஜி மட்டும்தான். அது மூலிமா அவர் வந்து போப்பாண்டவர் ஆனார். போப்பாண்டவர் ஆகிட்ட பிறகு நிறைய மாற்றங்கள் வந்து திருச்சபையில் இவர் வந்த பிறகு தான் திருச்சபையில் வந்து ஒரு புது திங்கிங் எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆனாங்க. அவர் வந்து த ஃபிலாசபர் தாமஸ் அக்வினஸ் அவருடைய டீச்சிங் வந்து நம்ம இந்தியாவில் டீச் பண்ணல. அவர் பெரிய ஃபிலாசபர். அவர்
ஒரு வேளை இந்தியாவில் வந்து அவருடைய டீச் பண்ணால் நிறைய பேர் கிறிஸ்டியன் ஆகிடுவாங்க அப்படின்றதுனால அது வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க இந்தியாவில். அந்த ஒரு ஃபிலாசபியை வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் இந்தியாவில் ஃபுல்லாக. தாமஸ் அக்வினாஸ் நம்ம நற்கருணை இது பிளஸ் சாக்ரமெண்ட் எக்ஸ்போஸ் பண்ணணும் பாட்டு பாடுறவங்க தாந்தம் இருக்கும், அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண தாமஸ் அக்வினாஸ் தான். அதனால இவர் மூலியமாக தான் வந்து உலகத்தில் எல்லாமே இந்த ஃபிலாசபி ஆஃப் தாமஸ் அக்வினாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது இல்லாமல் அவர் வந்து 1914 வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஆகி இறந்தார். காரணம் என்னென்னா இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது வந்து நினச்சி கஷ்டப்பட்டு அவர் இறந்தார் அப்படின்னு சொல்லி சரித்திரம் சொல்லுது. அவர் வந்து 1954 அவர் புனித மட்டத்தை சேர்த்தாங்க. நான் இந்த காலேஜில் தான் படித்தேன், பாய்ஸ் 10th அப்படின்னு மும்பையில். அங்கே இருக்கிற ஒரு பாஸ்டல் கேர், அங்கே படித்தவங்க எல்லாருமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ப்ரீஸ்டுக்கும் அவங்க வந்து நார்மலாக இல்லாமல் அங்கே வந்து ரொம்ப பாஸ்டல் கேராக இருப்பாங்க. அந்த அனுபவம் எனக்கு கிடைச்சது. ப்ளஸ் நம்மளால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புனிதர்னா இவர் தான். இன்று வந்து நம்ம திருச்சபைக்குள்ளோம் அவருடைய அவர் என்னென்னால் நினைச்சாரோ திருச்சபைக்காக, அந்த மாதிரி திருச்சபை வந்து ஒரு பாஸ்டல் கேராக இருக்கணும் அப்படின்னு திருச்சபை நினைக்குது. அதனால இன்று இந்த புனிதர் மூலமாக நம்ம பங்கில் எல்லாருமே ஒற்றுமையாக யாருக்கு வந்து என்ன நீடு இருக்குது அதை புரிஞ்சுன்னு அந்த பாஸ்டல் கேர் பண்ணக்கூடிய அந்த தன்மை வந்து குருக்களுக்கும் மக்களுக்கும் கொடுக்கும்படி புனிதர் மூலியமாக அன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவனும் சகோதர சகோதரிகளும் நான் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவனை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்தோருக்கு கற்புலனாக பல்வேறு நன்மைகளை நீர் ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவு பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்துக்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்ப்புகள் எல்லாம் கண்டது வாக்குறுதிகளை பெற்றுக் கொள்வோமாக. உம்முடைய தூயாவியார் என்றில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் நீதி தலைவர் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவரின் ஆவி இப்தாவுக்கு அருளப்பட்டது. அவர் கிளையாதையும் மானாசையையும் கடந்து கிளையாதில் இருந்த மிஸ்போவை கடந்து அங்கிருந்து
அம்மோனியரை நெருங்கினார். இப்தா ஆண்டவருக்கு ஒரு நேர்ச்சை செய்தார். நீ அம்மோனிய மக்களை என் கையில் ஒப்புவித்தால் அவர்களிடமிருந்து நான் வெற்றியோடு திரும்பும் பொழுது யார் என்னை சந்திக்க என் வீட்டு வாயிலிலிருந்து புறப்பட்டு வருகின்றனரோ அவர் ஆண்டவருக்கு உரியவர். அவரை கொண்டு வந்து எரிபலியாக்குவேன். இப்தா அம்மோனியருடன் போரிடச் சென்றார். ஆண்டவர் அவர்களை அவர் கையில் ஒப்புவித்தார். இப்தா ஆரோவேலிலிருந்து மின்னித்து அருகாமை வரை 20 நகர்களையும் ஆபல் கிரோமில் வரை இருந்த பகுதிகளையும் அழித்தார். இஸ்ராயேல் முன்னிலையில் அம்மோனியர் அடக்கப்பட்டனர். இப்தா மிஸ்பாவிலிருந்து தம் வீடு திரும்பினார். இதோ அவர் மகள் மேல தாளத்துடன் நடனமாடிக்கொண்டு அவரை சந்திக்க புறப்பட்டு வந்தாள். அவள் அவருடைய ஒரே மகள். அவருக்கு வேறு மகனோ மகளோ இல்லை. அவர் அவளை பார்த்தார். தம் உடைகளை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, நீ எனக்கு மோசம் செய்து விட்டாயே, நீ என்னை துன்பத்திற்கு ஆளாக்கி விட்டாயே, நான் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டேனே, அதை நான் மாற்ற முடியாது என்றார். அவள் அவரிடம், அப்பா, நீங்கள் ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாக்கின்படியே எனக்கு செய்யுங்கள். ஏனெனில் ஆண்டவர் உங்கள் எதிரிகளான அம்மோனியரை உங்களுக்கு பழிவாங்கிவிட்டார் என்றார். அவள் தந்தையிடம், என் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள், 2 மாதங்கள் என்னை தனியாக விடுங்கள், நான் மலைகளில் சுற்றி திரிந்து எனது கன்னிமை குறித்து என் தோழியருடன் துக்கம் கொண்டாடுவேன் என்றாள். அவர் சென்று வா என்று சொல்லி அவளை 2 மாதங்களுக்கு அனுப்பி வைத்தார். அவள் தம் தோழியருடன் சென்று தன் கன்னிமை குறித்து மலை மீது துக்கம் கொண்டாடினாள். 2 மாதங்கள் முடிந்த பின் அவள் தன் தந்தையிடம் வந்தாள். அவர் தாம் செய்திருந்த நேர்ச்சையின்படி அவளுக்கு செய்தார். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. உங்கள் பதிவுகளை பாடல் பல்லவி. எங்கள் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அத்தகையோர் சிலைகளை நோக்காதவர், பொய்யானவற்றை சாராதவர். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுள்ளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். அனைவரும் எழுந்திருப்போம். இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம்.
புனித மத்திய எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மீண்டும் உண்மைகள் வாயிலாக பேசியது. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சியை ஒப்பிடலாம். அரசர் ஒருவர் தம் மகனுக்கு திருமணம் நடத்தினார். திருமணத்திற்கு அழைப்பு பெற்றவர்களை கூட்டிக் கொண்டு வருமாறு அவர் தம் பணியாளர்களை அனுப்பினார். அவர்களோ வர விரும்பவில்லை. மீண்டும் அவர் வேறு பணியாளர்களிடம், நான் விருந்து ஏற்பாடு செய்து இருக்கின்றேன், காளைகளையும் கொழுத்த கன்றுகளையும் அடித்து சமையல் எல்லாம் தயாராக உள்ளது, திருமணத்திற்கு வாருங்கள் என அழைப்பு பெற்றவர்களுக்கு கூறுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அழைப்பு பெற்றவர்களோ அது பொருட்படுத்தவில்லை. ஒருவர் தம்மை வயலுக்கு சென்றார், வேறுவர் தம் கடைக்கு சென்றார். மற்றவர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து இழிவுபடுத்தி கொலை செய்தார்கள். அப்பொழுது அரசர் சீனமுற்று தம் படையையும் அனுப்பி கொலையாளர்களை கொன்றளித்தார். அவருடைய நகரத்தையும் தீக்கரையாக்கினார். பின்னர் தம் பணியாளர்களிடம், திருமணம் விருந்து ஏற்பாடாகி உள்ளது, அழைக்க பெற்றவர்களோ தகுதியற்ற போனார்கள். எனவே நீங்கள் போய் சாலையோர்களில் காணும் எல்லோரையும் திருமண விருந்துக்கு அழைத்து வாருங்கள் என்றார். அந்த பணியாளர்கள் வெளியே சென்று வழியில் கண்ட நல்லோர் தீயோர் யாவரையும் கூட்டி வந்தனர். திருமண மண்டபம் விருந்திய நாள் நிரம்பியது. அரசர் விருந்தியரை பார்க்க வந்தபோது அங்கு திருமணம் ஆடை அணியாத ஒருவரை கண்டார். அரசர் அவரை பார்த்து, தோழா, திருமண ஆடையின்றி எவ்வாறு உள்ளே வந்தாய் என்று கேட்டார். அவன் வாயடைந்து நின்றான். அப்போது அரசர் தம் பணியாளர்களிடம், அவனுடைய காலையும் கைகளையும் கட்டி புறம்பே உள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். இவ்வாறு அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இது ஆண்டவரின் நற்செய்தி. கிறிஸ்துவின் நண்பர்களே, இன்றைய நற்செய்தி ஒரு ரொம்ப கடினமான ஒரு நற்செய்தி. இந்த நற்செய்தியில் இந்த உலகத்தில் நடந்திருக்கிற இந்த ஹிஸ்ட்ரியை நம்ம இதில் சேர்க்கலாம். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒருத்தர் இன்டர்வியூக்கு போனார். இன்டர்வியூக்கு போகும் பொழுது எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணார். ஐஏஎஸ்க்காக இன்டர்வியூ போனார். நல்லா ப்ரிப்பேரெல்லாம் பண்ணிவிட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னே இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், இன்னும் 2 நிமிஷத்தை உள்ளே போகிறோம். அங்கே போகும்பொழுது அந்த செக்யூரிட்டி உன்னுடைய ஆல் டிக்கெட் காமிங்க, இன்டர்வியூ சர்டிஃபிகேட் காமிங்க அப்படின்னு பண்ணது அவர் அன்றைக்கி மறந்துட்டு போயிருந்தார். நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டார். 2 வருஷம் நல்லா படித்து எல்லாமே தரோவாக எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருந்தார். அந்த இன்டர்வியூ போகும்பொழுது அதில் ஒரு கோடு கொடுப்பாங்க. அந்த நம்பர் அவர் எடுத்துகிட்டு போகிறதுனால அவர் ரிஜெக்டட் ஆகிட்டார். கிறிஸ்துவர்களே, என்னுடைய நற்செய்தி கூட இந்த மாதிரி தான். இஸ்ரேல் மக்கள் தேர்ந்தெடுத்த மக்கள் அப்படின்னு நம்ம அனைவருக்கும் தெரியும். ஆண்டவர் அவர்களுக்காக நிறைய முக்கியத்துவம் கொடுத்தார். அவர்களை நிறைய ஆசீர்வதிச்சார். அதனால் அந்த மக்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படாமல் அவர்கள் இறைவனை விட்டு சென்றார்கள். அதனால் கடவுள் அந்த இஸ்ரேல் மக்களுக்காக கொடுத்த அந்த முக்கியத்துவம் எடுத்துட்டு மற்றவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தார். இன்றைக்கி உலகத்தில் எல்லா இடத்துலையும் கிறிஸ்டியானிட்டி இருக்குது. எல்லா மக்களுக்கும் இந்த வாய்ப்பு இருக்குது. ஆனால் முதல் இந்த வாய்ப்பு இறைவன் அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் வந்தது இஸ்ரேல் மக்களுக்கு தான். ஆனால் அந்த மக்கள் அவர்கள் அந்த விசுவாசத்தில் இல்லாமல் அவர்கள் இறை வாக்கினரை அனுப்பும் பொழுது அவர்கள் துன்புறுத்தி அவர்களை கொலை செய்தார்கள். அதுதான் இந்த உண்மையில் நம்ம பார்க்குறோம். அந்த அரசர் தன்னுடைய மகனுடைய விருதுக்கு அளிக்கும் பொழுது எல்லாமே ரெடியாக இருக்குது, அழைக்கப்பட்டிருக்கு, வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் ஒரு காரணம் சொல்லி போயிடுறாங்க. ஆனால் சிலர் யாரை அனுப்பி வைக்கிறாங்க அவங்களுக்கு கூட கொலை
போல செய்கிறாங்க. அதாவது இதோடைய அர்த்தம் என்னென்னா, அந்தந்த காலத்தில் இருந்த இறை வாக்கினர் அனுப்பும் பொழுது இந்த இஸ்ரேல் மக்கள் ரொம்ப துன்புறுத்தாங்க. அவர்களுக்கு வந்து ரொம்ப கடினமான நிறைய பேர் கொலை கூட செஞ்சாங்க. இப்போ ஜான் த பேப்டிஸ்ட் இருக்கிற அவர் கூட கொல்லப்பட்டார். ஏனெனில் இஸ்ரேல் மக்கள் வந்து அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் வந்து இந்த வாய்ப்பு இஸ்ரேல் மக்களை தவிர்த்து உலக மக்களுக்கு எல்லாருக்குமே கிறிஸ்து வாழ்க்கை கொடுக்கப்பட்டது. அதில் வந்து சில பேர் வந்து ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். இப்போ நம்மளும் கூட கடவுளுடைய அழைப்புனால நம்ம இங்கே வந்து சேர்ந்திருக்கிறோம். ஆனால் நம்ம அனைவருமே மோட்சத்துக்கு போவோமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி தான். சிலர் வாழ்க்கை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு வந்து கடவுள் வந்து பார்க்குறார். அந்த அழைக்கப்பட்டவர் எல்லாரையும் வந்து பார்க்கும் பொழுது அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து சரியான ஆடை இல்லாமல் உள்ளே இருக்கிறத பார்க்குறாரு. கடைசியில் அவர் வந்து முடிச்சு வெளியே தள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நமக்கு கடவுள் நமக்கு அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்காரு கடவுளுடைய விசுவாசத்தில். ஆனால் நம்ம கடவுளுடைய விசுவாசத்தில் வாழும் பொழுது கடவுளுக்கேற்ற வாழ்க்கை நம்ம வாழணும். ஒருவேளை நம்ம கடவுளுக்கேற்ற வாழ்க்கை நம்ம வாழலைன்னா கடைசியில் நம்மை வந்து வெளியே என்ன சொல்கிறது அனுப்புகின்றார் என்ற மொழியிலே ஆண்டவர் இயேசு வந்து இந்த உண்மையை சொல்கிறார். கிறிஸ்தவர்களே, இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து நமக்கு வாய்ப்பு இருக்குது கடவுளுடைய விசுவாசத்தை புரிந்து கொள்வதற்கு. இன்றைக்கி சில பேர் இன்டலெக்சுவல் நிறைய புக்கு படித்தவங்க, புக்கு எழுதுகிறவங்களுக்கு வந்து அனைவருக்கும் தெரியும் ஆண்டவர் இயேசு தான் உண்மையான கடவுளுக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் வந்து அவங்களுடைய கஸ்டம் ட்ரெடிஷன்னால அதுலேருந்து வெளியே வராமல் நிறைய பேர் விட்டே இருக்கிறாங்க. ஒரு முறை மமதா பானர்ஜி இப்படி சொன்னாங்க, நம்ம இந்தியாவில் வந்து ஒருவேளை நம்ம கிறிஸ்டியானிட்டியை வந்து லீகலைஸ் பண்ணிட்டோம்னா இந்த டே அந்த டேக்குள்ளவே நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க 40% இந்தியன் ஜனங்க வந்து கிறிஸ்தவங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் வந்து கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தை வாழ்றதுக்கு விருப்பப்படுறாங்க. அந்த இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம்காக வேறு அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக நிறைய பேர் வந்து திருச்சபையில் வர்றதில்ல, அவங்க காமிச்சிக்கிறதில்ல அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆஃபீஸர் இருக்கிறார் கர்நாடகாவில். அவர் வந்து ஐஏஎஸ் கேட்டகரியில் இருக்கிறவர். அவர் வந்து கிறிஸ்தவர் தான், ஆனால் அவர் காமிச்சிக்கிறது இல்லை. பேப்டிசம்லாம் வாங்கிட்டாரு ப்ரைவேட்டாக, பட் அவரை எங்கேயுமே காமிச்சிக்கிறது இல்லை. ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலைங்க. ஒருவேளை அவர் வந்து கிறிஸ்டியன் அப்படி காமிச்சினாருன்னா அவருக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டே வேறு. அதனால அவங்க வந்து யாருக்குமே தெரியாமல் கடவுளை நம்புகிறவங்க விசுவாசத்தை இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. கிறிஸ்தவர்களை கடவுள் நம்மளுக்கு அனைவருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதனால தான் நான் எப்போதும் சொல்லுவேன், இந்த யூத்துங்கெல்லாம் வந்து சில நேரத்தில் வந்து வெளியே நின்றுருப்பாங்க, திருவள்ளிக்கு வராமல். வாய்ப்பு வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே கொடுத்துருக்கார் கடவுள். அதை வந்து சரியான விதத்தில் நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றும் அதே சமயத்தில் நம்ம கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு அதுக்கேற்ற வாழ்க்கை நம்ம வாழும் பொழுது கடவுள் நம்மளுக்கு அந்த விண்ணக அரசில் வந்து நம்மளுக்கு என்ன சொல்றதுக்கு அந்த உணவு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்காங்களே, அந்த வெட்டிங்க்கு நம்மள எல்லாரையுமே அழைக்கின்றார். கிறிஸ்தவர்களே, இது என்னுடைய நற்செய்தி மூலமாக ஒன்று மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கடவுளுடைய அழைப்பு வந்து கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து இந்த அழைப்பு இல்லை. கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கவங்க வந்து உண்மையிலே ஒரு கிரேட்டஸ்ட் கிஃப்டட். ஏன்னா கடவுள் வந்து நம்மளுக்கு நம்ம கேட்காமலே அந்த அழைப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அதனால இந்த அழைப்பு வந்து நம்ம இழக்கக்கூடாது. நம்ம எப்பொழுதுமே அந்த மகிழ்ச்சியை எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் வந்து கடவுளுடைய விசுவாசத்தில் நம்ம வாழ்ந்து மற்றும் சாட்சியாக நம்ம இருக்கும் பொழுது கடவுள் வந்து நம்மளை ஆசீர்வதித்தார். இதோ என்னுடைய திருப்பலியில் மன்றாடுவோம். நம் அனைவருக்குமே இந்த வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு நன்றி செலுத்தி நம்ம எப்பொழுதுமே நான் மட்டும் இல்லை, என்னுடைய குடும்பம், என்னுடைய கம்யூனிட்டி, என் அக்கப்பக்கத்தில் இருக்க எல்லாருமே மோட்சத்துக்கு போக வேண்டிய அந்த ஏற்பாடு நம்ம செய்யணும். அதுதான் விண்ணக அரசு அழைப்பு. ஆகினால் என்னுடைய திருப்பலியில் மன்றாடி நம் அனைவருமே ஒரு நாள் ஆண்டவருடைய ஆட்சியில் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்துக்கு நம்முடைய திருப்பலியில் மன்றாடுவோம். உங்கள்
ஏற்றதாகும்படி செய்யுங்கள். ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிகளை ஏற்றலும், அதனால் நீர் தந்தவற்றை உமக்கு ஒப்புக் கொடுத்த உம்மை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனான ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பரிசுத்த எல்லா நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியான இந்நாளும் இவ்விடத்தில் நாம் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து மனிதன் பிள்ளைகளை கண்டு இறக்கும் கண்ணியமரம் பிறக்க திருவிழமானார். சிலுவையில் பாடுபட்டு எங்களை சாவில் நித்திய சாவிலிருந்து விடுவித்தார். இருந்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து நித்திய வாழ்வை எங்களுக்கு அளித்தார். ஆகவே தூதராதி தூதரோடும் அரியணை சொல்வோர் ஆட்சிகள் மற்றும் மாநகசேனை அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையெடுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்கள் கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையெடுக்கப்படும் என் உடல். அவனவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடல் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், ஏனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைப்பை உயர்ப்பை நினைவு கூர்ந்து வாழும் தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுதிகளின எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநீராகிறே அனைவரோடும் உமது திருவையில் அன்பின் பெற செய்தருளும்.
மேலும் உயிர்களும் எதிர்நோக்குடன் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுன்னொழியில் ஏற்றிடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயின் புனித மரியா, அவருடைய கணவனாத புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உதவராய் இருந்தோராகிய புனித அனைவரோடும் பயசத்தன் அவர்களோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆண்டவரே, தீமனத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியும் கனியுடன் நம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதும் கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவனை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் சந்ததியே, என்னை இரக்கமையும். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் சந்ததியே, என்னை இரக்கமையும். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் சந்ததியே, எனக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவனை போக்குபவர். செம்மறி விருதுக்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் எனது ஆன்மா நலமடையும். Thank you.
எத்தியோப்பியாவின் ஜெபம் விண்ணக தந்தையே உம்முடைய மகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியாரின் இதயங்களையும் அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறரன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கி எம்மை பயணிக்க செய்வதாக படைப்படைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகமும் புதிய மன்னகம் நோக்கிய எவ்வயத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபி கொண்டாட்டம் மற்றும் என் பங்கின் யூபி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசிரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மை தூண்டி எழுப்புவதாக. எம் பங்கின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவின் தூய்மை மிகு இதயத்திலிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்படைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக எம்மை மாற்றுவீராக. எல்லா மாட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, வர அடையாளங்களை கிறிஸ்துவின் ஒன்றிணைந்து நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோல்வி கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. உங்களுக்கு நன்றி. ஒன்ஸ் அகேன் ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி ஆல் த்ரீ ஆஃப் யூ. எனக்கு தெரியும் அவங்க கொஞ்சம் மட்டி போகிறது கஷ்டமாக இருந்திருக்கும். மேபி வில் திங்க் சம்திங். ஹேவ் அ நைஸ் டே.